மணி 8:30 ஆகுது. இப்போ வர்றேன் அலர் கோயில் போவோம் அப்படின்ட்டு. என்ன காலையில் கார் எடுத்துட்டு வாடானா டாடா ஏசி எடுத்துட்டு வந்திருக்கியான். என்ன எதுக்காண்டி டாடா ஏசி எடுத்தோம்னா, நான் ஒரு டிரைவர், என்ன அப்புறம் தான் பிசினஸ் மேன், சாரி லேபர் மேன். தலைவன் டிரைவிங் பண்றாங்க. டாடா ஏசி ஓட்ட தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனா ஓட்டுறேன், சூப்பரா ஓட்டுறேன். டாடா ஏசி முதல்ல டாடா ஏசில தான் பழகினது. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஷோபாலன். ரன்னிங் சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கே கிளம்புறோம்னா அலர் கோயில் தான் கிளம்பணும். வீடியோவில் சொல்கிற மாதிரி ஹில்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஹில்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா VO2 max குறையும் அப்படின்றதுக்காக டெல்லி வேதாந்தா மேரத்தான் வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பெஸ்ட் டைமிங் கொடுக்கலாம். ஏன்னா காங்கேயத்தில் 1 மணி நேரம் 45 ஓடினதை 1 மணி நேரம் 40 அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்படல. ஒரு 2 நிமிஷம் குறைஞ்சா கூட போதும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் இன்றைக்கி டாடா ஏசி எடுத்துகிட்டு கிளம்பணும். தனுஷ் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறான்னா கண்டிப்பாக அதில் ஏதோ சொத்தப்பல் ஆக போகுது அப்படின்னு தெரியும். அதனால தான் கையோட டென்ட் எடுத்துக்கிட்டேன். இவன் என்ன சொன்னேன் அப்படின்னா, அங்கே ஒரு மண்டபம் இருக்கும், அங்கே போய் நம்ம விரித்து படுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால். இருந்தாலும் டாடா ஏசிலையும் விரித்து படுத்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் 2 பேரும் போனோம். போகிற வழியில் சரியான மழை. இதில் எங்கிட்டு படுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. மழை இருந்தாலும் ரொம்ப குளிர்லாம் இல்லை, ஒரு நார்மலான கிளைமேட் தான் இருந்தது. போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. சாப்பிட்டு தான் கிளம்புனோம். வண்டி எடுத்தோம் ஒரு 9 மணி அந்த டைமில், 8:45 போல் வண்டி எடுத்தோம். ஒரு 9-10 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக அலர்கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 10 மணி. கீழே அடிவாரத்தில் கொஞ்சம் அப்படியே இடத்த தேடி ஒரு ஸ்பாட்டை பார்த்து நிப்பாட்டி, சரி ஏதாவது மண்டபத்தில் இடம் இருக்கா அப்படின்னு தேடும்போது எல்லாருமே கூட்டமாக படுத்துருந்தாங்க. லைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கு காலையில் வெள்ளனே எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிக்கெலாம் வந்து கெட்டா உரிச்சு சமைச்சு வேண்டுதலுக்கு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் கூட்டமாக படுத்துருந்தாங்க. அந்த இடத்துல போகக்கூட முடியல. ஸ்மெல்லும் அந்தளவுக்கு இருந்தது. இடமும் இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம போய் அவங்கள தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வேறு இடத்துல பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா பளீர்னு லைட் எரியுது. இதுக்கு கீழே எப்படா படுக்கிறது, வாடா அப்படின்ட்டு டாடா ஏசிலே விரிச்சு படுத்துரும் அப்படின்ட்டு டாடா ஏசியை கொண்டு போய் ஒரு இருட்டான ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கே போய் டாடா ஏசி விரிச்சு படுத்துரும் அப்படின்னு டாடா ஏசியை சுத்தம் பண்ணிவிட்டு 2 பேரும் டென்ட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். டென்ட்டை போடுறதுன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே போட்டலாம். 2 பேர் இருந்தோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா. இந்த ஒரு டென்ட் ஒன்று கையில் வாங்கி வச்சுங்க, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரூம் சார்ஜெல்லாம் வந்து ரொம்ப மிச்சம் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடம், இப்போ பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்கிறது, கோயில் வாசல், இந்த மாதிரி இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கும். நம்ம டென்ட் மட்டும் போட்டுட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை போயிடலாம், கொஞ்சம் சீக்கிரமாக பட்ஜெட்டாக பண்ணுறதா இருந்தால். அதனால் அந்த வேகத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு டென்ட்டை போட ஆரம்பித்தோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே போட்டு முடிச்சிட்டோம். டாடா ஏசி சுத்தம் பண்ணிட்டு டென்ட்டை எடுத்து மாட்டி உள்ளே மேட்டை விரிச்சிட்டு தண்ணியெலாம் கொண்டு போயிருந்தோம்ல, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. டென்ட்டை பாட்டு படுத்தாச்சு. காலையில் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்தது, போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு டென்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். 2 பேர் இருந்தால் சீக்கிரம் பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணி வச்சுட்டு ஒரு 5:45 போலலாம் நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான். இந்த தடவையும் வந்து என்ன பிளான்னா, அடிடாஸ் Adizero EOSL தான் யூஸ் பண்ணுறது. இந்த வாரத்தோடு அது ஒரு 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகுது அந்த ஷூ. நம்மளை பார்க்குறதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஆர்கிடெக்சர் அருணேஸ்வரன் ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னீங்களா, அவர் மதுரையில் தங்கியிருக்காரு. ஸோ நம்ம கூடயே நேற்று ஒரு நாள் ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி வந்து ரன்னுக்கும் நாங்கள் அலர் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர், நான், தனுஷ் 3 பேர் தான் இன்றைக்கி அலர் கோயிலில் ரன் பண்ண ஆரம்பித்தோம். சண்டே வந்து நம்ம ரன் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்துல ரன் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வாரம் போகிறதுனால பட்ஜெட்டை கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்காக அந்த டென்ட்டை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரன்னை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு 6:15 ஆச்சு வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. 6:15னா இந்த ரன் எப்படி இருந்தது அப்படின்னா, போக 3.5 கிலோமீட்டர், அலர் கோயில் அடிவாரத்துலேருந்து மேலே ஏறுறதுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர், திருப்பி வர்றதுக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர், திருப்பி ஒரு 3.5 கிலோமீட்டர், திருப்பி வர 3.5 கிலோமீட்டர், அரௌண்டு வந்து 13 to 14 கிலோமீட்டருக்குள்ளே பண்ணுற மாதிரி. இது வந்து ஃபுல் ஹார்ட் ரேட்டில் ஓடுற மாதிரி அப்படின்ற ரன்லாம் கிடையாது. ஃபுல்லாக ஈஸி ரன் தான். ஏன்னா அலர் கோயில் ஹில் ரன்னு, கால் அந்த அளவுக்கு ஹில்லுக்கு பழகலை. மொதல் டைமு ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும். 20 நாளில் ரன்னிங் போகணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால, ஏன்னா 2 மாதம் கேப் ஆயிடுச்சு, ஒரு ஈஸி ரன்னாகவே போவோம். 150 பிலோ ஹார்ட் ரேட்லேயே ஓடுவோம் தான். அப்ஹில் வந்து 150லே ஏறணும். அப்ஹில் மாதிரியே டவுன் ஹில் இருக்காது. டவுன் ஹில் ஓடும்போது ஹார்ட் ரேட்டும் குறையும், பேஸும் அதிகமாகும். ஸோ நல்லாவே இருந்தது. ஒரு கூல் டவுன் மாதிரி அதை ஆக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அலர் கோயிலில் ரன் பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரியே வயசு வித்தியாசம் பார்க்காம நிறைய பேர் வந்து ரன் பண்ணுறாங்க. இதோட வேல்யூ என்னன்றது புரியுது. ஹில்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற வேல்யூ
என்னன்றது நிறைய பேத்துக்கு புரியுது. ஒரு சண்டே வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கான ஒரு வெக்கேஷனாக எல்லாரும் யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அசுத்தம் பண்ணாமல் அந்த இடத்த வந்து நம்ம பாதுகாத்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்களும் எந்த ஒரு வாட்டர் பாட்டிலையும் அங்கே விட்டுட்டு வரல, எந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பரையும் அங்கே விட்டுட்டு வரல. எல்லாத்தையுமே ப்ராப்பராக எங்கள் பேக்லேயே எடுத்து வச்சுட்டு உப்பு தொட்டிலேருந்து போகிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படி தான் போனோம். ஸோ அப்படி தான் வந்தோம் நாங்கள். எந்த ஒரு அசுத்தமும் பண்ணல. ரெஸ்ட் ரூம் கரெக்டாக ப்ராப்பராக எங்கே இருக்குதோ அங்கே தேடி பார்த்து அதில் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சாமி கும்பிட வர்றாங்க, அவங்க குப்பை போடுறாங்க அப்படின்றது அவங்கள எதுவும் செய்ய முடியாது. இந்த இதை பேசக்கூட முடியாது நம்ம. ஸோ நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து ரன்னிங்காக போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு பார்ப்போம். ஸ்மோக் பண்ணாதீங்க. ஹில்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வண்டிகள்லாம் யூஸ் பண்ணாமல் நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நாலு மணி யூஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நாங்கள் வார்ம் டவுன் பண்ணிவிட்டு மேலூரில் போய் சாப்பிட்டுட்டு மேலூர்லேருந்து சிவகங்கைக்கு அங்கிட்டு ஒரு மணி நேரம் தான் ட்ராவல். அருணேஸ்வருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி ரன் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. வீக்லி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரன்னை கொடுக்கலாம் நம்ம டெல்லி வேதாந்தாக்கு. எல்லோரும் ஒரு ரன் பண்ணுங்கள், பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்ன ரன் அப்படின்றத.